வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, மிக்சியில் உள்ள அழுக்குகளை நீக்கி புதிதாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிக்சி அதிகமாக யூஸ் பண்ணி அதை அப்படியே துடைக்காமல் அவசரத்தில் விட்டுருவாங்க. அந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த மிக்சியெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் அதை பளிச்சுன்னு ஆக்கிறதுக்குள்ளேயும் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அதுக்காக க்ரீம்லாம் வாங்குவாங்க. சோப்பு போட்டு தேயின்னு தேய்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிக்சியை பளிச்சுன்னு ஆக்குவாங்க. ஆனால் மறாவது திரும்பவும் அந்த மிக்சி அழுக்காயிடும். அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சுத்தம் பண்ணணுமா? ரொம்ப ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, கோல்கட், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கட் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு, நீங்கள் பல் விளக்குற ப்ரஷ்ஷு, அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் பாத்திரம் கழுவுற அந்த ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த 3 இருந்தாலே போதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட்டை நீங்கள் அந்த பாத்திரம் கழுவுற அந்த ப்ரஷ்ஷில் போட்டு உங்களுடைய மிக்சியை ஃபுல்லாக நல்லா தேய்ங்க. லேசாக தண்ணி தெளித்து விட்டு அந்த மிக்சியை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விடுறதுனால என்னாகும் அப்படின்னா, அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ஊறி அப்படியே வர ஆரம்பிச்சிரும். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதை ஒரு ஈர துணி போட்டு தொடச்சிருங்க. இந்த டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணுங்க மிக்சியை. ஒயரெல்லாம் தனியாக கழட்டிடணும். அதே மாதிரி ஒயர்லேயுமே இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தடவி நீங்கள் அப்படியே அந்த பாத்திரம் கழுவுற ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஒயரில் இருக்கக்கூடிய அழுக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏர் வர்றதுக்காக மிக்சியில் ஓர சைடில் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட்டு விட்டு அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மிக்சியை பாருங்கள், நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே உங்களுடைய மிக்சி ரொம்ப பளிச்சுன்னு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.